عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال نبينا صلى الله عليه وسلم: يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء. أو قال نبينا صلى الله عليه وسلم: அளவெல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை வலித்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமதினார் ஹாத்தம் நபி முத்திர நபி சம்மன் நபி சீன நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது முஹித்தல்லாஹ் சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு இளைஞர்களின் இலக்கு. ஏனென்றால் வரக்கூடிய 12ஆம் தேதி அன்று இளைஞர்களுடைய தினமாக, சர்வதேச இளைஞர்களுடைய தினமாக கொண்டாடப்படுகின்றது. என்ன இது இளைஞர்களுக்காக வேண்டி ஒரு தினத்தை எடுக்கப்பட்டு இப்படி கொண்டாடப்படுகின்றதே, காரணம் என்ன என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக நம்முடைய சமுதாயத்துடைய இளைஞர்களுடைய நிலைமைகள் எந்த போக்கிற்கு சென்று கொண்டிருக்கின்றது, இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவர்களை வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சமுதாயத்திற்கும் சரி, ஒரு நாட்டிற்கும் சரி, அவர்கள் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள். இளவர்களுடைய வயது என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்வார்கள் டீனேஜ் என்பதாக. நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில், இஸ்லாமிய முறை பிரகாரம் நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் 10 இருந்து 40 வயது வரை இளமை பருவம், வாலிப பருவம் என்பதாக கணிக்கப்படுகின்றது. இந்த வாலிப பருவத்தை பார்க்கக்கூடிய சமயங்களில் 3 பத்துகளாக நாம் பிரிக்க வேண்டும். முதல் 10 இந்த வாலிப பருவம் இருக்கின்றதே, இது எதுவும் அறியாமல் வரக்கூடிய ஒரு வாலிப பருவம். இரண்டாவது 10 இருக்கின்றதே, சற்று நிதானத்தை தவறக்கூடிய வாலிப பருவம். மூன்றாவது 10 நிதானத்துடனே தவறக்கூடிய வாலிப பருவம். 10 இருந்து 20 வரை இந்த குழந்தைகள், இந்த இளவல்கள் எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய போக்குகள் எப்படி போய்க் கொண்டிருக்கும் என்றால், அவர்களுக்கு யார் எதை வழிகாட்டுகின்றார்களோ, எதை எடுத்துச் சொல்கின்றார்களோ அதை முன்னோக்கி அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். யாராவது அவர்களுக்கு ஏதாவது பிடிப்பதற்கு ஒரு கொப்பு கிடைக்காதா என்பதை அறிந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு அந்த சமயங்களில் நல்ல விதமான பாதைகளில் காட்டப்பட்டால் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நல்ல இடமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த சமயங்களில் பாதைகளை மாற்றிவிட்டு
வேறு பக்கங்கள் திரும்பிவிட்டால் இவர்கள் சமுதாயத்திற்கும் சரி நாட்டிற்கும் சரி மாபெரும் கேடாக விளைவார்கள். அதனால்தான் இஸ்லாம் சொல்லக்கூடியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை அடைந்தால் உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் நீங்கள் தொழுகுமாறு ஏவுங்கள், தொழுகுமாறு ஏவுங்கள், தொழச் சொல்லுங்கள் அவரை. 10 வயதை வந்துவிட்டால் 10 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் தொழாமல் இருந்தால் அவரை அடியுங்கள். ஏனென்று தெரியுமா? 10 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்ஷன் பண்ணது, குறிப்பிட்டது. காரணம் என்னன்னா, இந்த 10 வயது அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்திகளை பெற்ற ஒரு வயதாக இருந்து கொண்டிருக்கு. அதனால்தான் 10 வயதை அடைந்த உடனே அந்த குழந்தைக்கு தொழுவதற்காக வேண்டி ஏவுவதல்ல, அடித்து தொழச் சொல்ல வேண்டும். அடிப்பதற்காக வேண்டி அப்பொழுது அவர்கள் அந்த அடியை தாங்கக்கூடிய சக்திகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே சமயத்தில் அதை அவர்களுடைய பயத்துடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார், தொழுக ஆரம்பித்து விடுவார்கள், கடைபிடித்து விடுவார்கள். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குழந்தைக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, ஈமானை போக்கி விடுமோ அத்தனையும் அவர்களிடத்தில் நாம் கையில் கொடுக்கின்றோம். தொழுவதற்காக பஜனுடைய தொழுகை எழுப்பிடுங்க, மதரசாவுக்கு காலையிலேயே நேரத்திலே எழுந்திரிச்சு உங்களுடைய குழந்தைகள் வரட்டும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? பனியில மயம் எந்திரிக்க முடியல, பனியில மயம் எந்திரிக்க மாட்டேங்கிறான், குளிர் அடிக்குது, ஜலதோஷம் முடிச்சிருக்கிறோம். எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய சக்திகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த அதிகாலையுடைய அந்தியுடைய நேரங்களில் காற்றுகளில் அல்லாஹ் அதை வைத்திருக்கின்றான். தென்றல் காற்று என்று சொல்லக்கூடிய காற்று இருக்கின்றதே, அந்த அதிகாலையுடைய காற்று இருக்கின்றதே, பல்வேறு உடல் உபாதைகளை சரி செய்யக்கூடிய காற்றுகள் இருக்கின்றது. இன்று ஆராய்ச்சியில் மருத்துவத்தில் சொல்கின்றார், இன்று ஆராய்ந்து பார்த்து சொல்கின்றார்கள், 3 மணிக்கு மேல் சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக வரை வீசக்கூடிய காற்றுகள் தென்றல் காற்று என்று அதை சொல்லக்கூடியது மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய காற்று. என்ன நீ சர்ச் பண்ணி பாருங்க, எத்தனையோ சர்ச் பண்ணி பார்க்கிறோம். நம்ம இதுபோல விஷயங்களை சர்ச் செய்து பாருங்க. ஆக மார்க்கம் சொல்லக்கூடியது, அதனால் நான் ஃபஜ்ருடைய நேரவற்று தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக நாம் தொழுதுவிட வேண்டும் என்பதாக மார்க்கம் அதை நமக்கு கடமையாக ஆக்கி வைத்து. அது மட்டுமல்ல, என் மகன் அழுகிறாங்க, அதனால அவனுக்கு செல்போன் வாங்கி. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்ப்பதற்கு இந்த கையடக்க கை முசீபத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கேட்டாங்க, செல்போன் ஹலாலா ஹராமா? நமக்கு இந்த மார்க்கத்தில் சட்டத்தில் அதுதான் ஃபாலோ பண்ணுறது நேரம் வந்துடும். இது ஹலாலா ஹராமா? இது நீங்க மார்க்கத்துடைய அடிப்படையில் சொல்லுங்க. என்ன சொல்றது செல்போனை பற்றி? அதை உபயோகிக்கக்கூடிய முறைகளை பொறுத்துதான் அது ஹலாலா ஹராமாங்கிறது இருக்குது. கத்தி வைத்திருப்பது நமக்கு ஹலாலா ஹராமான்னு சொன்னா நாம் வைத்திருக்கலாம் என்று சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு கொலை செய்யக்கூடியவன் வைத்திருக்கக்கூடிய கத்தி ஹலாலா ஹராம், அவனுக்கு அந்த இடத்துல ஹராம்ங்கிறது வந்துடும். எந்த கொலைகளை எதை தடுக்கப்பட்டிருக்கின்றதோ மார்க்கத்தில் அதை செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்துல ஹராமாக ஆயிடும். அப்ப அதான் சொன்னது, இது பிரிக்க முடியாத ஒரு இப்லீஸ் செல்போனு, நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இப்லீஸாக வந்திருக்கு. இதை என்ன செஞ்சிடறோம்? இளவர்களுக்கு நாம் வாங்கி தருகின்றோம். மிகவும் விலை உயர்ந்ததாகத்தான் வேண்டும் என்பதாக சொல்லி கேட்கின்றான். என்னுடைய ஆச மகன், என்னுடைய செல்லப்பிள்ளை கேட்கின்றது என்பதாக நாம் அவர்களுடைய கரங்களில் பிடிக்குகின்றோம். அதற்கு பின்னால் நமக்கு செல்வாக்கு இல்லாத பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடுகின்றது. ஒரு காலகட்டங்கள் இருந்தது, பெற்றோர்கள் சென்று வருவார்கள், வெளியே சென்று வருவார்கள். வரக்கூடிய சமயங்களில் அந்தி சாய்ந்ததற்கு பின்னால்
வரக்கூடிய சமயங்களில் பள்ளிகளை விட்டு மதரசாவிற்கும் போயிட்டு வந்து இந்த பிள்ளைய வீட்டில் வந்து இருப்பாங்க. பெற்றோர் வருவார்கள், தந்தை வருவார். வந்த உடனே கையில என்ன இருக்குன்னு பார்த்து அங்கே இருக்கக்கூடிய முட்டாய் இருக்குதா இல்ல காராச்சம் இருக்கா ரசம் இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்து வேகமா ஓடி போய் தந்தையுடைய கரங்களை பிடித்த குழந்தைகள். அந்த குழந்தைகளை இவர் தான் வேர்வையுடன் உழைத்து வேர்வையுடன் வந்திருப்பார். அப்பொழுதும் அந்த குழந்தைகளை தூக்கி அரவணைத்து அந்த குழந்தையை கொஞ்சுவார். இந்த காலகட்டம்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சாங்க. உண்மை கிடைக்கலையே. கிடைக்காத ஒரு ஜெனரேஷனை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? அவன் கையில் நாம் வாங்கி கொடுத்தது செல்போன். ஒன்னே வாங்கி கொடுக்கிறோம். அவன் என்ன செஞ்சான்? போய் அங்க போய் உட்கார்ந்து சாட் பண்றான், மீன்ஸ் பண்றான், எல்லா விஷயங்களையும் போட்டுக்கிட்டு இருக்கான். குழந்தை என்ன செய்கின்றது என்பது தந்தைக்கு தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் பார்த்து சொல்கின்றார்கள், உன்னுடைய மகனுடைய இன்ஸ்டாகிராம போய் பார்த்தியா, அவன் என்ன செஞ்சிருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு. அப்படி ஒண்ணு இருக்குதா? இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் தன்னுடைய மகனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் காணாத உலகத்தை, இந்த துன்யாவை தன்னுடைய மகன் காணட்டும் என்பதாக இவர் கொடுக்கின்றார். ஆனால் அந்த மகன் என்ன சேட்டைகள் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை தந்தைக்கும் தெரியவில்லை, தாய்க்கும் தெரியவில்லை. இது ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அதேதான். எங்கோ தெரியாத, முகம் தெரியாத ஒருவனை இதன் மூலியமாக, இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் என்பதன் மூலியமாக தொடர்பு கொள்கின்றான், லட்சக்கணக்கத்தை இறக்கின்றான். இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். உங்களுக்கு நான் வேலை வாங்கி தருவேன், இதுல ஒரு ஜாப் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய குழந்தை பையன், இளம் பையன், அந்த பையன் வந்து என்ன செஞ்சிருக்கான்? இன்ஸ்டாகிராம்ல ஆளை பிடிச்சிருக்கான், எல்லாம் வந்து அவனை நம்பி பணத்தை கொடுத்துருக்கான். பெருங்குண்டாள் தனக்கு எப்படியாச்சும் வேலை வேணும், ஜாப் ஏதாச்சும் கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு இன்கம் வேணும். நீங்க 1000 போட்டீங்கன்னா 2000 கிடைக்கும், 2000 போட்டா 4000 கிடைக்கும். இதான் கூடுமா கூடாதுங்கிற பார்க்கறது அடுத்த பிரச்சனை. கிடைக்குதுன்னு சொன்ன ஆர்வத்துல போட்டுறாங்க, கொடுத்துட்டு அவன் ஒரு இன்னைக்கு பெரிய ஒரு காரை வந்து வாங்கி கொண்டு வச்சு காட்டுறான். அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறான், நான் வாங்கக்கூடிய கார் இதுதான். உடனே வந்து என்ன செய்யறான்? இப்பதான் பாக்குறாங்க, எனக்கு காசு வரல, என் காசெல்லாம் போச்சு, என் காசெல்லாம் பிடிங்கி லட்சக்கணக்கில் இவன் வாங்கி இது போல செஞ்சிருக்கான் அப்படின்ட்டு சொல்லி எத்தனையோ நபர்கள் குமரிக்கொண்டு இன்று அவனை கைது செய்வதற்கு முன்வந்து கொண்டு இருக்கின்றார்கள். சிறுவன் 10-15 வயதுதான் ஆகின்றது. இந்த சிறுவனுக்கு எப்படி இந்த செயல்பாடுகள் வந்தது? இதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்துவதற்கு தவறிவிடுகின்றார்கள். அடுத்து இந்த சமுதாயத்தினுடைய பெயர்களை கெடுக்கக்கூடிய இந்த இளைஞர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்காணிக்க தவறியதும் இந்த சமூகம். சகோதரர்கள், ஒரு இளைஞர்களுக்கு 3 விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அவர்களுக்கு 3 விதமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஒன்று, தன்னை அவன் தற்காத்துக் கொள்ள வேண்டும். தன்னை அவன் தற்காத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பார்வை, தன்னுடைய சொல், தன்னுடைய செயல், தன்னுடைய நடத்தை, தன்னுடைய உடல் அனைத்தையும் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த 10 to 40 இருக்கக்கூடிய இந்த இளவர்களான வயதுகளில் இவர்கள் பாதுகாத்துக் கொள்ளவே வேண்டும். எத்தனையோ இடங்களில் இருந்து எப்படி மேக்னெட்ல வந்து இரும்பு ஒட்டுதோ அதுபோன்று இந்த இளைஞர்களிடம் இருந்து எத்தனையோ இடங்களில் இருந்து, பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு முசீபத்துகளும் ஹராம்களும் வந்து ஒட்டி கொண்டே இருக்கும். ஏனென்று தெரியுமா? ஒரு காலகட்டங்கள் இருந்தது, முதன்மையாக இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு, இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் இளைஞர்கள். பாடுபட்டவர்கள் இளைஞர்கள். ஒன்னும் இல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமே, எந்த அளவுக்கு என்று தெரியுமா? சஹாபி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா
தாலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க 20 வயசு, 19 to 20க்குள்ள இருக்கக்கூடிய வயசு. தாலபா ரலியல்லாஹு தஆலா இவங்க அன்சாரி சஹாபி, மதீனாவை சார்ந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பொழுது அப்பொழுது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் பணிவிடை செய்யக்கூடிய பணியாளராக இவர் இருந்து கொண்டிருந்தார். ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை நிமித்தமாக ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அவர் போறாரு. போன உடனே அங்க பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை பார்த்து விடுகின்றார். அதாவது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விடுகின்றார். பார்த்த உடனே அழகா இருந்தவொடனே அப்படியே பார்த்துட்டாரு. அழகா இருக்கே, அது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு இதுதானே, அந்த இளமை பருவங்கிறதுல அது கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்த உடனே ரெண்டாவது வந்துடுறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு சிந்தனை வருது. ஆஹா, அந்நிய பெண்களை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. முதல் பார்வை பார்ப்பதுதான் ரஹமத்தான பார்வை. இரண்டாவது முறை அவர்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் அது லாயனத்தான பார்வை என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே. மாபெரும் ஒரு முசீபத்தில் மாபெரும் ஒரு தவறை பாவத்தை நாம் செய்துவிட்டோம் என்பதாக உணர்ந்தவராக தன்னைத்தானே அவர் வருத்திக் கொள்கின்றார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதும் நபியாக நாம் கூட இருந்து கொண்டிருக்கின்றோமே, ஹித்மத் செய்யக்கூடியவராக பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க இப்படி ஒரு தவறை செய்து விட்டோம், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விடுவானே எனக்குரிய எண்ணத்தில் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மதீனாவை விட்டு வெளியே போயிடுறாங்க. மதீனா விட்டு வெளியே போய் அங்கு காட்டுக்குள், வனாந்தர காட்டுக்குள் இவர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள். எண்ணி தான் செய்த தவறை எண்ணி அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் வருவார்கள், இரவு நேரங்களில் வெளியே வருவார்கள், இரவு நேரங்களில் நின்று வணங்கி கொண்டே இருப்பார்கள். சூரியன் உதயமானே இவங்க போயிடுவாங்க ஒரு குகைக்குள்ள போய். இதை ஆடு மேய்க்கக்கூடிய நபர்கள் பார்த்து கொண்டே இருந்திருக்காங்க. என்ன இது போல் நடந்துகிட்டு இருக்கேன், யாரும் தெரியல. அழுகிறாரு, மிகவும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். சாப்பிட்டாரா கொண்டாரா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இப்படி இருக்காரு, இளைஞராக 20 வயது அடைந்த இளைஞர் அல்லவா என்பதாக பார்த்துட்டு இவங்க போயிடுறாங்க. ஏறத்தாழ ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் அவர் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றார். 40 நாட்கள் இதே போன்றுதான் இவர் செயல். இரவு நேரங்களில் வந்து ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருப்பார். பகலில் இவர் குகைக்குள் சென்று விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, என்ன இது, ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்களை காணாம இத்தனை நாட்களாக ஆகின்றது, ஒரு நாள் கூட வரலையே, நமக்கு பணிவிடை செய்வாரே, இந்த நபரை காணவில்லையே என்பதாக கேட்கின்றார்கள். யாராவது கண்டீர்களா, ஸஅலபாவை கண்டீர்களா என்பதாக. இல்லை என்பதாக. நாங்கள் கண்டும் பல நாட்களாக ஆகின்றது யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள். ஸஅலபா எங்கே என்று நீங்கள் பார்த்து வாருங்கள், அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க காட்டுக்குள்ளே இருக்காங்க, இப்படி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. காட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு இது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நீங்க போய் அங்கே இருப்பாங்க, கூட்டு வாங்க, ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்ன போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தேடி உள்ள போறாங்க. போய் பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க, காலையில் காணா, பகல் நேரத்தில் தேடுறாங்க. அப்பொழுது ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களிடம் கேட்கின்றார் உமர் ரலியல்லாஹு தஆலா, இப்படி ஒரு இளைஞன் வந்து, மதீனத்து இளைஞன் வந்து, ஒருவன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன். யாருன்னு தெரியாதுங்க, மக்காவா மதீனாவா என்னன்னு தெரியாது. ஒரு இளைஞர் வருவார், நைட் நேரத்தில் வருவார், சூரியன் மறைஞ்ச உடனே இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்துட்டு அவர் வாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பார். நாங்கள் என்ன கேட்டாலும் என்ன பேசினாலும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார். அவர் வாட்டுக்கு பகலான்னு அவர் வாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார், குகைக்குள்ளே இருப்பார். அது எந்த குகையில் இருக்கார் என்ன ஏதுன்னு எங்களுக்கும் தெரியாது. வருவார், வேண்டா பாருங்க, இன்னைக்கு மாலை பொழுது வருவார், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக. மாலை நேரம் வருகின்றது, அவர் வருகின்றார்.
உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கின்றார்கள், உங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வருமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள், வாருங்கள் செல்வோம் என்பதாக அழைக்கின்றார்கள், அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று விடப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தாலபா என்ன ஆச்சு, ஏமன் நீ வரவே காணா அப்படின்னு கேட்டவொடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் மாபெரும் ஒரு பாவத்தை செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பாவத்தை செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், அதனால் தான் உங்களை காண்பதற்கு கூட நான் பயந்து சென்று விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்ன உடனே அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு துஆவை தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவத்தை போக்குவான் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார், எனக்குரிய இந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை விட பெரும் பாவத்தை நான் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், இந்த துஆவால கூட சரி செய்ய முடியாது யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு சரி அல்லாஹ் மன்னிப்பா போங்க, இந்த துஆவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேறு வீட்டில் போகிறாரு, வீட்டில் போய் நின்று இருக்கிறாரு 7 நாட்களாக காணவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு வருமாறு அனுப்பினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் போனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு, தாலபா அவர்களுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. போய் பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரும் ஜுரத்தின் காரணமாக, உஷ்ணத்தின் காரணமாக மெலிந்து நெளிந்தவராக அவர் கிடக்கின்றார். ஒரு துணியை, பழைய துணியை எப்படி சுருட்டி போடப்பட்டால் இருக்குமோ அதுபோன்று இவர் ஒரு மூலையில் சுருண்டு கிடக்கின்றார். தாலபா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, என்னன்னு பார்க்குறாங்க, எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி கிட்ட போய் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி போய் சொன்னேன், ரசூலுல்லாஹி வந்துடுறாங்க. முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை நபி அல்லவா, உடனடியாக வருகின்றார்கள். ஸஅலபாவை பார்க்கின்றார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன ஸஅலபா, இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலையை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தொடையில் வைக்கின்றார்கள். தங்களுடைய தொடையில் வைக்கக்கூடிய சமயங்களில் அப்பொழுது ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க உடனடியாக தலையை எடுத்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய புனிதமான இந்த மேனியில், இந்த தொடையின் மீது இந்த பாவம் செய்த தலையை வைப்பதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டு தலையை எடுத்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி கேட்டாங்க, ஸஅலபா உனக்கு என்ன செய்யுதுமா, என்ன ஆச்சு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு உடம்புக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இளவல்களே, எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு தவறு அவருடைய வாழ்நாளில் செய்த ஒரே ஒரு தவறு, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டார் என்பதற்காக வேண்டி இந்த அளவிற்கு உருகுகின்றார். அவர் சொல்கின்றார், ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எறும்பும் புழுக்களும் என்னுடைய உடலின் மீது ஏறி சென்று அரிப்பது போன்று, கடிப்பது போன்று இருக்கின்றது யா ரசூலல்லாஹ். இதனாலங்க ஒரே ஒரு தவறு, இன்னைக்கு நம்ம அதை தவறுண்டு கூட என்றது இல்லை, அதை தவறுண்டு கூட, அது பாவங்கிறது கூட நாம் நினைச்சு பார்க்கறது இல்லை. என்னது, ஒரு பெண்ணை இவர்கள் கண்டார்கள், அவ்வளவுதான். இந்த ஒரு தவறின் காரணமாக இந்த அளவுக்கு உருகினார்கள். சொன்னார்கள், என்னுடைய உடம்பில் புழுக்களும் எறும்புகளும் மொய்ப்பதும் கடிப்பதும் போன்று தெரிகிறது யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு என்ன வேண்டும் கேளும், உனக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் சொல், இதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல் என்பதாக கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது எவ்வாறு தூய்மையாக இருந்தேனோ அந்த ஸஅலபாவாக நான் மாற வேண்டும் யா ரசூலல்லாஹ், அந்த ஸஅலபாவாக நான் மாற வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கின்றார்கள். அவர்கள் செய்ததோ ஒரே ஒரு தவறு, சிறுந்தவறு. அந்த பாவத்தையும் கூட இவர்கள் எப்படி உருகி கேட்கின்றார்கள். கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்துகின்றார்கள், யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னி துஆ செஞ்சாங்க. உடனடியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை அனுப்பினான், ஸஅலபாவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டான்னு சொன்னதாங்க நிமிஷம் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அப்படி ரூஹை பிரிஞ்சிருச்சு, வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைய இளைஞர்கள், இளவர்கள், இளங்கிகள் பாருங்களேன், நம்மில் எத்தனை சாலபாக்கள் இருக்கின்றோம். இதுபோன்று அதை ஒவ்வொரு சிறிய தவறையும் கூட பெரிதாக எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய சாலபாக்கள் எத்தனை நபர்கள் நம்மில் இருக்கின்றோம். பெரும் தவறை கூட இவன் சாதாரணமாக எண்ணிக்கொண்டல்லவா இருக்கின்றான். பஃப் எண்ணக்கூடிய அவன் ஒரு கல்ச்சராக இன்னைக்கு மது அருந்துவது, அடுத்து ஏனைய போதைய பழக்கங்களுக்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். தரவுகள் சொல்கின்றது இந்திய நாட்டில் 124% பேர் இஸ்லாமியர்கள் இந்த போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். வேண்டாம், நீங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இன்று இஸ்லாமிய சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்கள், முகமது என்றும் அப்துல்லா என்றும் சிவகத்துல்லா என்றும் ஐந்தாதுல்லா என்றும் பெயர் வைத்த சகோதரர்கள் தான் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்களே. எத்தனை விஷயங்களை இது போன்று எடுத்து சொல்லலாம். நம்முடைய இளைஞர்களை பற்றி ஒரு சமயம் நம்ம பார்க்கவில்லையா? கற்றுக் கொடுத்த ஆசானை துப்பாக்கியாய் துளைத்தான் ஒரு இஸ்லாமிய இளைஞன். பார்த்தோமா இல்லையா? சென்னையில் நடந்தது கேட்டுக்குமா இல்லையா? மறந்துட்டோம். அதையெல்லாம் நாம் மறந்து விடுகின்றோம். ஒரு இடத்தில், ஒரு மாநகராட்சியில் இஸ்லாமியர்கள் அதிகம் கூடியிருக்கக்கூடிய, இஸ்லாமியர்கள் அதிகம் ஆளக்கூடிய இடங்களில் ஏதோ ஒன்று ஊசி மூலியமா ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. கொரோனாவுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம்? தன்னை காப்பாற்றுவதற்கு முதன்மையாக மறந்து விட்டார்கள். இரண்டாவது, தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் அக்கறை கொள்ள வேண்டும். இளவல்களுக்கு அடுத்த பொறுப்புகள் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய குடும்பத்தை இவர்கள் பராமரிக்க வேண்டும். ஒன்னில்ல, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சின்ன வயசு, 20 வயசு. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க 40 வயசு பெண்மணியை திருமணம் முடிக்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன ஜாஃபர், சின்ன வயசு தானே உங்களுக்கு, நீங்க இதுக்கு இவ்வளவு வயசானவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஒரு உங்க வயசுக்கு தகுந்தால் போல ஒரு சின்ன பிள்ளையை கல்யாணம் பண்ணி தான் நீங்க சந்தோஷமா கொண்டிருப்பீங்க, உங்களுடைய இந்த பருவங்களை நல்ல முறையில் சந்தோஷமாக கழித்திருப்பீர்களே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைய இளவல்களுக்கும் சில இளவல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயத்திலும். இது போன்ற ஜாபிர் எத்தனையோ நபர்கள் நம்முடைய சமுதாயத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அவங்க சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய சமயங்களில் என்னிடத்தில் 7 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். இவர்கள் அனைவர்களுமே சிறு குழந்தைகள். இவர்கள் அனைவர்களையுமே நான் வளர்த்து வாலிபமாக்கி திருமணம் முடித்து வைப்பது என்னுடைய கடமை இல்லவா யா ரசூலல்லாஹ்? அப்படியானால் எனக்கு வரக்கூடிய மனைவி இவர்களிடத்தில் வந்து குழந்தை போல அவங்கள இருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை எப்படி யா ரசூலல்லாஹ் சீர்படுத்த முடியும்? அதனால்தான் ஒரு அனுபவம் இல்லை ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்தேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தங்கைக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தியாகம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹு தாலா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். இது போன்று இருக்கக்கூடிய ஜாபீர்கள் எத்தனை நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அத்தனை நபர்களுக்கும் எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த துஆக்கள் இவர்களுக்கும் இருக்கிறது. குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்று எதுவுமே இல்லை. குடும்பமாவது வேற வார்த்தைகளை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் அவனுடைய பாஷைகளில். இப்ப எப்படி வந்துருச்சு? எங்க அப்பன் சரியில்லை, இந்த வார்த்தைகளை தந்தை என்று சொல்வதற்கு கூட இவர்கள் நாகரிகமான வார்த்தைகளை கூட உபயோகிப்பதற்கு இல்லாமல் அது கடக்குது.
எங்கே உங்கள் அம்மா? அம்மா அது உம்மா வந்து கிடக்கும், அது எங்கிட்டாச்சும் ஒரு மூலையில் கிடக்கும். என்ன துணியா, குப்பையா? அருமைக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களை நிந்திக்கக்கூடிய இளவல்கள் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களுடைய பாதத்தில் தான், தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைய இளவல்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றார்கள்? அடுத்து மூன்றாவதாக, சமுதாயத்துடைய காக்கக்கூடிய காப்பாளர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும். அது ஒரு விஷயம், ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், நிறைவு செய்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தில் 20 வயதை அடைந்த பொழுது அவர்கள் செய்த காரியம் என்னவென்று தெரியுமா? முதன்மையாக செய்த காரியம், இளவல்களாக நபித்துவம் கிடைக்கவில்லை. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஹில்புல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை ஏற்பாடு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அனைவர்களையுமே ஒன்று சேர்த்தாங்க. எதுக்குங்க? வாலிபால் விளாட்றதுக்கா, டென்னிஸ் விளாட்றதுக்கா, அல்லது எங்கேயாச்சும் போய் மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்கா? நம்ம இளவல்கள் அதுக்காண்டி தானே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வைக்கக்கூடிய சங்கங்கள் ஏதோ தஃப் அடிக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு வந்து பரிமாறுறதுக்கும் இதுக்கு தான் நினச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றும் சொல்லப்போனால் அது கூட பரவாயில்லை, அந்த டைமாச்சும் ஒற்றுமையாக இருந்தாங்களேன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அதுவே இல்லாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குன்னு தெரியுமா இந்த சங்கத்தை உருவாக்குனாங்க, இந்த ஒற்றுமையை உருவாக்குனாங்க? மக்கமா நகரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முடிவு கட்டுவதற்காக இந்த இளைஞர்கள் முன் வந்தார்கள். 2 கோத்திரங்களாக இருந்தார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சண்டையை சமாதானப்படுத்தி ஒன்று சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தினார்கள் இளவல்கள். அது மட்டுமல்ல, அங்கு யாரும் பட்டினியாக மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி உணவில்லாதவர்களுக்கு உணவை தேடி தந்தார்கள். பல்வேறு யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி இந்த சங்கத்தை உருவாக்கினார்கள். இன்று இளவல்கள் அப்படியா இருக்கின்றோம்? எந்த ஜமாத்தையாச்சும் அதுபோல சங்கங்கள் ஏற்படுத்தியிருக்கமா? இளவல்களை, நம்முடைய இளைஞர்களை, அமைப்புகள் அந்த இதெல்லாம் அவங்களுடைய பெயர்களை சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். எங்கள் சார்பாக இன்னதே ரத்த தானம் செஞ்சோம், எங்கள் சார்பாக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தோம், எங்கள் சார்பாக இது செஞ்சோண்டு அவங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு வேண்டாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஜமாத்திலையும் நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய இளைஞர்களை, இளவல்களை ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். சமுதாயத்துடைய அனைத்து தேவைகளையும் அவர்களை வைத்து நாம் செயல்தாட்ட வேண்டும். வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் உருவாக வேண்டும். நிர்வாகங்கள் அப்படி வர வேண்டும். இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிர்வாகமாக ஒரு இடத்துல இதுபோல தான் சொன்ன உடனே செஞ்சிடலாம் எதிராத்துன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. செஞ்சுட்டு இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதில் ஒருத்தர் சொன்னார், கண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. என்னங்க? கண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத மொத்தம் தான் கேட்கணும். நல்லது கெட்டது பார்த்து நீ செய்யணும்லாம் சொல்லலை, கண்டவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. இந்த கண்டவங்கிறது யாருங்கிறது தெரியல. இன்னைக்கு வரை அது முபகமாக மூடலாகத்தான் இருக்கின்றது. அப்போ நாம் நம்முடைய இளைஞர்களை அப்படி பிரித்து நாம் ஆளக்கூடாது. என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். நீ பிடிச்சி வச்சின்னா அது இருக்க மாட்டாங்க. இது சண்டி குதிரை, நொண்டி குதிரை அல்ல. இளைஞர்கள் என்பது அவர்களை தட்டி தடவி அவர்களை அன்பாக அரவணைத்து அவர்களை வழிநடத்த வேண்டும். சமுதாயத்துடைய பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. மேலப்பாளையத்தில் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உணவுகளை பசி தீர்க்கும் மேலப்பாளையம் என்பதாக, பசி இல்லா மேலப்பாளையம் என்பதாக உருவாக்குகின்றார்களே, அவங்க வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். கோயம்புத்தூரில் செய்கிறாங்க. இதுபோன்று பல இடங்களில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இளைஞர்கள் தாங்களாக ஒன்று சேர்ந்து. அப்ப இது நாம் ஜமாத்தை கையில் எடுத்து இது போன்று இவர்களுக்கு ஊக்குவித்து இவர்களை வழிநடத்தினால் அவர்கள் மாபெரும் வெற்றியாளர்களாக, நமக்கு வழிநடத்தக்கூடியவர்களாக, நாளைய இந்த ஜமாத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் தான் நாளை நான் வழிநடத்தக்கூடியவர்கள். அவர்களை இன்று நீங்கள் உதாசீனப்படுத்தி தள்ளக்கூடிய சமயங்களில் அவர்கள் போர் பக்கம் போட்டும் செய்கிறதை செஞ்சு கட்டி விட்டா நாளைக்கு அவர்கள் சமுதாயத்தையும் அதுபோல் தான் செய்து விடுவார்கள். எப்படி பீத்து சிதறி விடுகின்றார்களோ அதே போன்று சமுதாயத்தையும் சிதறடித்து விடுவார்கள்.
இன்று அதன் காரணமாகத்தான் நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு காலகட்டம் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் அனைத்திலும் நம்முடைய சமுதாயம் 27 எம்எல்ஏக்களை வைத்திருந்த சமுதாயம் இன்று 1-2 கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏறியதற்கு காரணம் என்ன? இளைஞர்களை, இளவல்களை பிச்சு பீத்து எடுத்துக் கொண்டார்கள். எனக்கு 10 பேர், உனக்கு 10 பேர், உனக்கு 10 பேர் அப்படின்னு இழுத்ததன் காரணமாக இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துடைய எல்லா ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் போய்விட்டது. இன்று நம்முடைய ஜமாத்துகளில் இந்த ஒற்றுமைகள் வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த இளைஞர்களுடைய சமுதாயம் நாளை வழிகாட்டிகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் தந்த அருள்வானாக. வாஹ் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.